வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஏன் இன்னும் மகிதர்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கலையா, ஷாப்பிங் விளாக் போடலையா, பிறந்த நாளுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான், நாளைக்கு பர்த்டே, ஆனால் இன்னைக்கு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா இத்தனை நாள் கீரமங்கலத்தில். அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் சிண்டை வேற இங்கே விட்டு போயிருந்தோம் கொரியர் போகிறதுக்காண்டி. அவன் கொரியர்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே அவனும் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், இது இன்னைக்கு வந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு நம்ம கிட்ட. இப்போதான் ராமே போயிருந்தேன், கெட்ட போய் நிறைய வாங்கிட்டு வந்து குமிச்சு வச்சிருக்கான். நிறைய ஆர்டர் இருக்கு. திருப்பி நாங்கள் இன்னைக்குலாம் பேசணும். அதுக்குள்ளே இப்போ எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணி கூட ஆகலை. வா கடை கிளம்புவோன்ட்டாரு சாரு. வேலை இருக்கு, அதனால அது வேலையை பார்க்கணும். ஓகே அம்மா குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஷாப்பிங் vlog தான். மகிதர்ஷன் பர்த்டே ஷாப்பிங் vlog. என்னென்ன வாங்க போறோம், என்னென்ன வாங்குறோன்றதை நாங்கள் கடைசியில் காமிக்கிறேன். என்ன கிஃப்ட்லாம் இருக்கு, அது என்னென்ன கிஃப்ட் வாங்குறோம் அப்படின்றதையும் தொடர்ந்து நாங்கள் காமிக்கிறோம். நம்ம சேனல்ல புதுசாக ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? கிளம்பிட்டோம். மகி எங்கே இருக்கான்னு கேட்பீங்க. மகி கூட்டிகிட்டு போகிற. மகி அம்மா வீட்டில் விட்டாச்சு. இப்போ தான் மகியும் சிண்டும் அங்கே போனாங்க. எனக்கு சண்டேனால சிண்டு வீட்டில் தான் இருக்கோம். போயிட்டாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். ஏசி அமுத்திட்டு கிளம்ப வேண்டியதான் வேலை. இதான் வந்திருக்கோம். என்னடாம்மா இப்போ மாற்றிட்டா சட்டையை தவிர்த்து எதுவுமே தெரியாது உனக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. எவ்வளோவா? 570 ரூபா. நல்லா இருக்கா ஃபேண்டு? வந்தோடனே சட்டை தான் தூக்குவேன் ராமஹிக்கு. எடுத்துக்கோ. இது தண்ணி கம்மி. நல்லா இருக்கு, ஆனால் பெருசாக இருக்குது சைஸு. அங்கே பாரு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க போடுவாங்க, லைக் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கு. அந்த கலர் பாரு. இது நான் பார்த்துட்டு ட்ரௌசர் போடுறதே பிடிக்குமா? ட்ரௌசர் எடுத்துணும் முடியும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? போதும் விடுங்க, நல்லா தான் இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. அவனுக்கு நல்லா இருக்கும் கலர். சொல்லிட்டீங்களா? சரி, ஆர்த்தி சரி வாங்கி பாரு. ஒயிட் வேணாம். இது பாரு அந்த க்ரீனு, இல்லைனா இது எடுத்துருவோம். போடுவோம். இது நல்லா இருக்கானா? இந்த பிங்க் எடுத்துருவோமா?
பிங்க் எடுத்துருவோமா? பிங்க் நல்லா இருக்குல்ல? டீ வாங்கிட்டு வரையா? என்ன பார் சொல்லுங்க. ரெட்டு தான் இப்போ எடுத்துருக்காங்க, வேணாம். சரி வாங்கிட்டு வரேன். 6 டீ உங்களுக்கு சேர்த்து 7 டீயா? இப்போதான் நம்ம ரெட் எடுத்துருக்காங்க. இதை எடுத்துருவோம். இதுதான் லாஸ்ட் சூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு நல்லா இருக்கும். வந்து அவங்க பையனை வந்து கிரவுண்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக லோயர் பார்த்துட்டு இருக்கோம். மகிக்கு வந்து ஷார்ட் எடுத்துருக்கு. இது வந்து மகி தர்ஷன் கப். இதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? ராமனுக்கு வந்து ஷார்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், அப்படி வேணாம், செக்குடு வேணாம். ராமன் வந்து அவருக்கு ஷார்ட் எடுக்கிறாரு. என் சாரிக்கு மேட்சா என்ன ராமா? இந்த கலர் ஆனால் அது மாதிரி தானே இருக்குது. அது கொஞ்சம் மெரூன் மாதிரி வரும். இது நவ்வாப்பழ கலர், ரெட்டு மாதிரி வரும். அது கரெக்டாக இருக்குமா? போட்டு பார்க்குறியா? ஃபேண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டில் இருக்கும்போது ஒன்று கூட வேணான்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எடுக்கிறேன். சட்டை எடுத்துட்டு நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப ஷாப்பிங் நாங்கள் போகலை. ஏன்னா ஏற்கனவே வந்து சில பல திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டோம். இந்த வெயிலில் போக முடியல. இங்கே வெயில காலையில் ஒரு வெயில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கடைக்கில் போயிட்டு வெளியே சரியான வெயிலாக இருக்கு, செம்ம வெயில். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மகி தர்ஷனுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து காமிக்கிறோம். நாங்கள் வந்து கிஃப்ட் ஒன்று வாங்கணும். அது வந்து போகும்போது வாங்கிக்கலாம், ஒரு இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஷாப்பிங் பண்ணதை விட மகி தர்ஷனோருக்கு என்ன வாங்கியிருக்கோம் நீங்கள், இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதாம்மா தங்கமயில் எடுத்தது, ரொம்ப ஸ்பெஷல். வெயில் செம்மவே வீடியோ அது எடுக்க முடியல. ஒரு கோல்டு ரிங், அட்ஜஸ்ட்மெண்ட் ரிங். இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கை இப்போ அப்படின்னா இந்த ரிங்கை வந்து எவ்வளோ சைஸ் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்துருக்கோம். நல்லா இருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். என்னோட சுண்டு விரலுக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்குது. இந்த ரிங் வந்து மகி தர்ஷனுக்கு எடுத்திருக்கோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து அவனுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். வருஷத்துக்குள்ள வருஷம் நாங்கள் பண்ணிடுவோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தங்கம் வந்து அவனுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரியம்மாவாக நானும் ஒரு பெரியப்பாவாக ராவும் செய்வோம். அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க எதிர்பார்த்து நாங்கள் பண்ணவே மாட்டோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம். அவங்க பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, யாரும் எதிர்பார்த்து பண்ண மாட்டோம். வருஷம் எங்களால் முடிஞ்சதை அவனுக்கு நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா அவனும் என் மகன். கண்டிப்பாக அவனுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் வந்து வருஷம் ஒரு குட்டியாக ஏதாச்சும் தங்கம் நான் கண்டிப்பாக நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நாங்கள் செய்வாங்கன்னு எதுவே பார்க்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மகி தர்ஷனுக்கோட ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர். எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கலர் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு அவனுக்கு வந்து ட்ரௌசர் போடுறது தான் அவன் நல்லாயிருக்கும். அவனுக்கு சின்ன பையனாக இருக்கும், அவன் ட்ரௌசர் நல்லா இருக்குன்றனால இந்த ட்ரௌசரும் இந்த ஷர்ட் இது ரொம்ப பிடிச்சது. ராமனுக்குமே ரொம்ப பிடிச்சது. இந்த கலர் அவனுக்கு சூப்பராக இருக்கும், அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்தா ரொம்ப கோட்டை மட்டும் கழட்டி சட்டை மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆஃப் ஹேண்டும் அவனுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி மகிழனுக்கு கேட்டோம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நல்லா ஒரு கோட் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப மொடமொடன் எடுக்கல, நல்லா சாஃப்டாக எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகிழனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர். இந்த ட்ரெஸ்ஸு போனோடனே அப்படி போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே ராமி சூப்பராக இருக்குடி, அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எப்பவுமே வருஷம் 2 வருஷம் எந்த பிறந்தநாள் வந்தாலும் 2 பேருக்கு தம்பி கடைக்கு போனாலும் நான் தம்பிக்கு எடுக்க வர மாட்டேன். அதான் இந்த ட்ரெஸ். இதுல வந்து உள்ள கோட் மாடலு எனக்கு இது கொஞ்சம் அழகா இருந்துச்சு. மைக்கு அழகா இருக்கும், அதனால வந்து மகிழனுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தோம். உள்ள வந்து அது எனக்கு தேவைப்படாது. எனக்கு இந்த கோட்டு தான் எனக்கு மேல உள்ள அந்த டிஷர்ட் தான். இது வந்து ஷர்ட் கிடையாது, டிஷர்ட் மாடல். நல்லா இருக்கும். இது வந்து இதை எடுத்தோம். இது போட்டு அவனை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல ஏதாவது ஒரு பாட்டு போட்டு நிறைய பேர் மகிழனோட ஃபேன்ஸ் நிறைய பேர் எங்களை விட இப்ப மகிழனுக்கு தான் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு. அதனால வந்து நிறைய பேர் வந்து மகிழனை வந்து நிறைய போட சொல்லுங்க, நிறைய பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு அடுத்த ராம் கொஞ்சம் கொஞ்சமா கோஆபரேட் பண்றா. இப்ப கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்றான். நிறைய வீடியோ எடுக்கிறோம். பட் நான் அந்த வீடுனால வந்து எங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண அவனோட இருக்க எங்கனாலே வீடியோ போட முடியல.
அதுக்கடுத்து வந்து லோயர் எடுத்திருக்காரு. ஆமாம், அவன் இந்த அவனுக்கு லோயர் நான் கிரவுண்டு கூட்டி போகிறேன்ல, அதனால் வந்து இப்போ வந்து பேட்மிண்டன் போல் பேட்மிண்டன் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கு தான் பேட்மிண்டன், சனி ஞாயிறு 2 நாள் வந்து கிரிக்கெட்டு. அதனால் வந்து கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வந்து அவன் கிரிக்கெட் விளாட்றான். அதனால் அவனுக்கு ஒரு பேட்டு பாலு அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவன் விளாண்டுருக்கான். நல்லா விளாட்றான் கிரிக்கெட்டுமே. இப்போ சார் கிரிக்கெட் பிளேயர் ஆகிட்டாரு. கிரிக்கெட்டில் வந்து பசங்க வந்து கூப்பிட்டாங்க, சரி போகும் ப்ரோ அப்படின்னு. அதனால் அதில் போயிட்டு இப்போ 2 நாள் சனி ஞாயிறு மட்டும் இங்கே விளாட்றது, மற்ற நாள்லாம் பேட்மிண்டன். அதுக்கடுத்து என்ன வாங்கணும் அப்படின்னா ராமனுக்கு வந்து என்னோட சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷர்ட் வாங்கினேன். அதே மாதிரி இருக்குல்ல, எனக்கு இதே கலர் தான் சாரி வந்துச்சு. அதே நானும் மாறின்னு நினைச்சேன், ஆனால் இதே தான் என்னோட சாரி. இந்த சாரி தான் நாளைக்கு நான் கட்ட போறேன். இந்த சாரி இதுதான் நாளைக்கு கட்ட போறேன். இதுதான் நான் வந்து பிறந்தநாள் கட்டுறதுக்காக எடுத்துருக்கேன். இந்த ராமன் இந்த கலரில் ஷர்ட் இல்லாதன்றனால இந்த ஷர்ட் ஒன்று 700 சம்திங் இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த பேண்ட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி இது பேண்ட் எடுத்தோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த பேண்ட் வந்து எப்படின்னா எல்லா ஷர்ட்டுக்குமே செட் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை இது மாதிரி இல்லை, அது ஜீன்ஸ்ல செம்ம சாஃப்டா இருக்கும். ஜீன் மாதிரியே இல்லை, செம்ம சாஃப்டா இருக்கு கிளாத். அது ரொம்ப ரேட்டு கூட. அதுக்கடுத்து வந்து அவ்வளோக்கெல்லாம் போட மாட்டேன். ஒரு 5 சட்டை வந்து ரீல்ஸ் பண்றதுக்காண்டி வாங்கியிருக்காரு சார். ரீல்ஸ் பண்றதுக்கு அப்படின்னா டக்குன்னு எங்கேயாச்சும் போடுறதுக்கு நான் வந்து டிஷர்ட்ல தான் எப்பவுமே இருப்பேன். எனக்கு நான் செலக்ட் பண்ணேன். இது 300 சம்திங் தான் எல்லாமே. இந்த ஷர்ட் 300 தான். சரி செக்குடுல ஒன்னு இருக்கட்டுமே இத எடுத்தேன். செக்குடு அது வந்து ஆஃபர்ல கொடுத்தாங்க. அதனால 150 நினைக்கிறேன். இது 150 சம்திங். ஆமா, இது பாத்தீங்கன்னா 300. இந்த 3-4 ஷர்ட் வந்து ராமுக்கு. ராம் வந்து இங்கேருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, எனக்கு சட்டைலாம் வேணாண்டி, எனக்கு எதுக்கடி சட்டை, இருக்க சட்டையவே போட்டுக்கிறேன்டி அப்படின்னு சொன்னார். அங்க போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி யோசிக்கல, யோகா கொண்டு வாங்கி கொடுப்பேன் அப்படிலாம் நான் கேட்டேன். வேணான்றிச்சு போய் சொல்றேன். இல்ல 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 பில்லு போற இடத்துல கேட்டேனே. இல்லாம குட்டி கேட்கலாம் கேட்டேனே. கேட்டு என்ன சொன்னேன், மோட்டதே இருக்குல அப்புறம் இதுக்கு உனக்கு இவட்ட டிஃபரண்ட் சட்டையே இல்ல. ராமப்பா சட்டை போடாம இல்ல சட்டை போடாம தெரியுறான்ல. டி-ஷர்ட் தானே மக்களே இப்போ பாத்திருக்கீங்க. சட்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப எனக்கு அவனுக்காக நாளைக்கு வந்து நாங்க வந்து மைதர்சன், அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. தாலிப்பருக்கு வீடியோ நாளைக்கு வந்து என்னோட தங்கச்சி கல்யாணம் அவங்களுக்கு வந்து தாலிப்பு இருக்கிறாங்க, அதனால இன்வைட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நம்ம சிலைமானம் நோக்கி போறோம். சிலைமான்ல அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு மணலூர் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். எப்படி தாலிப்பருக்கு போடுறாங்க, எப்படி எல்லாம் பண்றாங்க, இங்கிட்ட எந்த மாதிரி விதமா பண்றாங்க, எங்க ஊர்ல விதமா பண்ணாங்க, இந்த பக்கத்து சிலைமான் சைடு என்ன மாதிரி பண்றாங்க, அதெல்லாமே வீடியோல வரும் பாருங்க. அது நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிறந்தநாள் நம்மளுடைய சின்ன குட்டிக்கு வந்து பிறந்தநாள் சிங்கத்துக்கு வந்து மைதர்சனுக்கு. அதுக்கு வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து தென்காசி பயணம் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு லாங் ட்ரைவ் பண்ணுறோம். சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஆமாம், சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம் லாங் ட்ரைவ் பண்ணுறோம். ரொம்ப தென்காசி போகிறோம். தென்காசி போயிட்டு அது வருவீங்கன்னு நினைக்கிறேன். வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு அப்கமிங் வந்துகிட்டே இருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் புதுசாக அரைச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம்ல. பாய்.